ஹாய் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒயிட் டென்ஷன் நேயர்கள் இருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிற தலைவர் 170 இந்த படத்தோட டைட்டில் வந்து சொல்லிட்டாங்க. நம்ம தலைவரோட பர்த்டே அன்னைக்கு, அதாவது வேட்டையன். இந்த பேர் கேட்டோன்னே உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அதாவது சந்திரமுகியில் நம்ம ரஜினிகாந்த் அவர்களுக்கும் வேட்டையன் வேட்டையன் அந்த டைலாக் பேசும்போது செம்மையாக இருக்கும் வைப்பு. அதே தான் இந்த படத்துக்கு வந்து வேட்டையன் மாசாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த படத்தில் நம்ம தலைவர் எந்த மாதிரி வரப்போகிறாரு, எப்படி வரப்போகிறாருன்ற கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. அதே மாதிரி தாங்க இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்குங்க. அதாவது நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஸ்டைலாக படுத்துக்கிட்டு ஒரு புக்கை வந்து படிச்சுட்ருக்காரு. அது என்ன புக்குனா, நம்ம இந்தியர்களோட பொக்கிஷமான சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய புக்கை தான் படிச்சுட்டு இருக்காப்புல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயிலர் படத்தில் வந்த மாதிரி இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எக்ஸ் போலீஸ்லாம் இல்லைங்க, ரியல் போலீஸாகவே இருக்காப்புல. அப்படி அவரோட கட்டுப்பாட்டில் இருந்து சில பிரச்சனைகளை நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் எப்படி தீர்க்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இருக்க கிராமத்தில் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் தான் வந்து ஒரு தெய்வமாக இருக்காருங்க. ஊருக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா நம்ம ரஜினிகாந்த் அவர்களே நின்று சால்வ் பண்ணுறாரு. எதை வச்சு சொல்கிறேன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அவருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து போலீஸு, இன்னொரு சைடு வந்து மக்கள் நிற்கிறாங்க, கையெடுத்து கும்பிட்றாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இது வந்து மரியாதையால் கும்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பேஜில் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தார். நம்ம அமிதாப் பச்சன் அவர்கள் கூட வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோ போட்டிருப்பார். அதோட பேக்ரவுண்ட்லாம் பார்த்தா நம்ம அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை விட போஸ்டிங்கில் ஐயராக இருப்பார். ஸோ அந்த இடத்துல நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துருக்கிறது தான் எனக்கு தோணுதுங்க. இவருடைய டீமில் வந்து நம்ம மஞ்சு வாரியர், அப்புறம் எக்ஸட்ரா நிறைய பேர் இருக்காங்க. சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு எண்ணில் அடங்காத மல்டி காஸ்ட்டை வந்து இந்த படத்தில் வந்து வச்சுருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் டிஜே ஞானவேல் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி காஸ்ட்டு அதை வச்சு இந்த படத்தை வந்து ஒரு கலக்கலான்னு இருக்காரு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் நிறைய மல்டி காஸ்ட் படங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த படம் இந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் போலீஸ் எந்த மாதிரி மாஸ்க் காட்ட போகிறாரு அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எனக்குள்ளேயும் இருக்குது. அதோடு சேர்ந்து இந்த படத்தில் இந்த ஒரு சீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம பாஷா படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கணதாக போட்டிருப்பாரு. ஸோ இதை வந்து அந்த மாசுக்காக வச்சுருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா பாஷா எங்கே போனாலும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை விடாமல் ஃபாலோ பண்ணுற ஒரு சூப்பர் ஸ்டைல்னு சொல்லலாம். உங்கள் கூட சேர்ந்து நானும் பார்க்க செம்மையாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும்ன்றத உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பார்த்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.